சின்ன பசங்கலாம் புதுசா ஒரு பொம்மை வாங்கிட்டா, அத வச்சுட்டே விளையாடிட்டே இருப்பாங்க 2, 3 நாளைக்கு. அந்த மாதிரி தான் பன்னீர் செய்ய ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். சூப்பரா வந்துச்சு. ஸோ, இன்னைக்கும் மறுபடியும் வந்து செய்ய ட்ரை பண்ணேன் நானு. ரொம்ப சிம்பிள் தான். தண்ணி ஊத்தாம பால் வந்து அடுப்புல வச்சு பொங்கும்போது, நீங்க வந்து லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வடித்தட்டு இருக்குல்ல, கிண்ணம் அதில் வந்து இந்த மாதிரி வெள்ளை துணி போட்டு நீங்கள் திரிய வச்ச அந்த பாலை ஊற்றிட்டு, முக்கியமான ஒரு டிப் வந்து 2 கிளாஸ் பச்சை தண்ணி வந்து மேலே ஊற்றி விடுங்க. அப்போ தான் அந்த புளிப்புத்தன்மை போகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெயிட் வந்து நல்லா துணியை கட்டிட்டு ஒரு வெயிட்டை வந்து மேலே வச்சுட்டு 2 ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா, பன்னீர் வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்கும். பன்னீர் பால் பொங்க வச்ச பாத்திரத்தோட நம்ம தான் கொஞ்சம் கவலைக்கிடமாயிடுச்சு. அதை நம்ம அப்புறம் தேய்ச்சிக்கலாம், பரவாயில்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சும்மா இருந்த அரிசி மாவை எடுத்து கொழுக்கட்டை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். என்ன பண்ணிட்டேன்னா, தண்ணி வந்து கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டேன் நான். அதனால் வந்து இலையில வந்து நல்லா தடவிட்டு அதுக்குள்ளே எள்ளு தேங்காய் பூரணம் வந்து வச்சு செஞ்சேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, சொதப்பிடும்னு நினச்சேன். ஆனால் வேக வச்சு எடுத்து பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அச்சு எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி இலையில வச்சு மடித்து செய்யும்போது ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. நல்லா சாஃப்டாகவும் வந்தது. உள்ள துருவன தேங்காய், எள்ளு, வெல்லம், ஏலக்காய் இதுதான் வந்து உள்ள பூரணம் வந்து வச்சுருந்தேன். அப்படியே சாயங்காலமாக கொஞ்சம் அப்படியே செடியெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நல்லா காற்று வீசிட்டு இருந்தது. அப்படியே சுட சுட அந்த கொழுக்கட்டை சாப்பிடும்போது நல்லா இருந்தது. பன்னீர் பாருங்கள், 2 ஹவர் கழிச்சு கட் பண்ணுறேன். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். போன வீடியோவில் செஞ்சது வந்து நான் பசும்பாலை செஞ்ச பன்னீர். இது வந்து பேக்கெட் பாலை ட்ரை பண்ணேன், ஆரோக்கியா மில்க் தான். ரொம்பவே நல்லா இருந்தது. சரி, நம்ம இன்னொரு நாள் வந்து ரெசிபி என்ன செய்யும்போது தான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் பன்னீர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே வரும். ஈஸி தான். பாய்.